தெரியாதனமா டாஸ வின் பண்ணிட்டு பவுலிங் சூஸ் பண்ணிட்டோமோ! பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணியிருக்கலாமோ! இப்படி வந்து ஜிம்பாப்வே வந்து புலம்புற மாரி தான் இன்னைக்கு இந்தியா பேட்டிங்ல சும்மா பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. இன்னைக்கு ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் வந்து களமிறங்குனாங்க. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்புனாரு. அப்படியே அவரோட அதிரடி கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, சஞ்சு சாம்சன் வந்து முசாராபானியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் இசான் கிசான், அபிஷேக் சர்மா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருந்துச்சு. சும்மா பவர் பிளேலே அடிச்சு நொறுக்கி 80 ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது இசான் கிசான கேப்டன் சிக்கந்தர் ராசா வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா வந்து போச்சு. ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா, இத பாருங்க இத்தனை மேட்ச்ல நான் டக் அவுட் ஆகி சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. இன்னைக்கு தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்துல அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தவரு அவரும் கொஞ்ச நேரத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. எங்க இந்தியாவோட ஸ்கோர் கம்மியாயிருமோன்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் எங்களோட பங்குக்கு நாங்களும் அடிப்போம்லன்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா 2 பேருமே சேர்ந்து மாஸ் காட்டினாங்க. அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்பி ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாருங்க. இதனால நம்ம இந்தியா 20 ஓவர் முடிவுல 256 ரன் வந்து எடுத்திருக்கோம். உண்மையிலே இது ஜிம்பாப்வேக்கு எதிரா நம்ம இந்தியா பெரிய டார்கெட்டை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இந்த டார்கெட்டை ஜிம்பாப்வே சேஸ் பண்ணணும் அப்படின்னா பால் 1ல இருந்து அதிரடி காட்டினா மட்டும்தான் கண்டிப்பா இவ்வளோ பெரிய டார்கெட்டை வந்து சேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். உண்மையிலே இன்னைக்கு மேட்ச்ல ஜிம்பாப்வே டாஸை வின் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து பண்ணாங்க. இவங்களோட பவுலிங்கை வெஸ்ட் இண்டீஸ் பிரிச்சு மேய்ஞ்சு அவங்களும் 250 ரன்னுக்கு மேல எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜிம்பாப்வே வந்து கொஞ்சம் உஷாராயி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இந்தியாவை பேட்டிங் பண்ண சொல்லி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க. இப்ப பவுலிங்ல வந்து அவங்களோட பவுலிங்கை நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. நம்ம இந்தியா பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.